இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மாவோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வெள்ளனா எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு, ஒருவேளை வெள்ளி செவ்வாவாக இருந்தால் காலையிலேயே குளிச்சுட்டு இந்த மாதிரி மஞ்சள் புடவை கட்டிடுவாங்க. கட்டி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இங்கே கோழி அடைக்கிற இடத்துக்கு வந்து கோழிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு கோழிகளை திறந்து விடுறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்டனில் ஏதாவது காய் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ண போயிடுவாங்க. இந்த வெள்ளரிக்காவை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. ஏதோ ஒரு வெள்ளரிக்காய் முத்தி போய் கிடக்கிறது மாதிரி அதை பிடுங்காமல் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே போலயே ஒரு வெள்ளரிக்காய் அங்கே இருந்துச்சு. அதை கேட்குறதுக்கு எனக்கு காமெடியாக இருந்தாலும் உண்மையிலே அந்த வெள்ளரிக்காய் அங்கே இருந்தது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இன்னுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக கருகப்பிலை வந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு போய் தான் சமைப்பாங்க. நம்ம வீட்டு கருகப்பிலை நாட்டு கருகப்பிலை அப்படிங்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்புறம் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாடையும் கவனிச்சுட்டு வீட்டுக்கு சமைக்க போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கோழிகளை வந்து செக் பண்ணி அடைக்கிறது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நைட் வந்து சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. பொதுவாகவே ஆடு மாடு கோழியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே வேலை எப்போதும் ஓயவே ஓயாது. அம்மா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி